சசிகலாவின் கணவர் மா நடராஜன் நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அவருக்கு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவர் ஓய்வில் இருந்து வந்தார். இந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள குளோபல் மருத்துவமனையில் நடராஜன் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் தீவிரமாக சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருத்துவமனையில் நடராஜனை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். நடராஜன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தொல் திருமாவளவன் தெரிவித்தார். அவருக்கு அறுவை சிகிச்சை நடப்பது கேட்டு ஒரு நாளைக்கு முன்னர் வந்து நான் பார்த்து 2 நேரம் உரையாடி விட்டு போனேன். இன்று கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் காண வந்தேன். தூங்கி கொண்டிருக்கிறார். சிகிச்சை நடக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கலாம். இல்லை, அவர் செடேஷனில் இருக்காங்க. ஒரு இந்த மாதிரி நேரங்களில் மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைப்பாங்க இரவு நேரங்களில். அதுக்காக விட்டுருக்காங்க. இருந்தாலும் நான் பேரை விட்டு கூப்பிடும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணார், தலையை அசைத்து ரெஸ்பாண்ட் பண்ணார். அது மருத்துவர்கள் சொல்லலை. நடராஜனின் உடல்நிலை குறித்து சென்னை குளோபல் மருத்துவமனையில் இருந்து நமது செய்தியாளர் வினோத் தரும் கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வணக்கம் வினோத், தற்போது நடராஜனின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? அங்குள்ள நிலவரம் குறித்து சொல்லுங்க. மலர், நாம் தற்போது சென்னையை அடுத்துள்ள பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நின்று கொண்டிருக்கோம். இங்குதான் சசிகலாவின் கணவருமான நடராஜன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் இவருக்கு சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அப்பொழுது பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலா அவர்கள் சிறையில் இருந்த சசிகலா அவர்கள் பரோலில் வந்து நடராஜ் அவருடைய கணவரை சந்தித்து உடல்நலத்திற்கு உடனிருந்து பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் 5 நாட்கள் மட்டுமே அவருக்கு பரோல் வழங்கப்பட்டது. பின்னர் அவர் சிறைக்கு சென்றுள்ளார். அதைத் தொடர்ந்து மருத்துவமனை மூலமாக இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு மீண்டும் இந்த மருத்துவமனையில் இவர் உடல்நலக் குறைவாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று இவருடைய உடல் மிகவும் மோசமடைந்ததால் இந்த மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரின் திருமாவளவனும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களும் திவாகரின் மகன் ஜெய் ஆனந்த் அவர்கள் உள்ளிட்டோர் இங்கு வந்து மருத்துவமனைக்கு வந்து இவருடைய உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். அது மட்டுமல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நடராஜன் அவர்களை திருமாவளவன் அவர்கள் பார்த்ததாகவும் அவர் பார்த்ததாகவும் திருமாவளவன் செய்திகளை வந்து சந்தித்து கூறினார். தற்போது இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இவருக்கு மருத்துவமனை சார்பில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றன. மலர்.